ரகசியம். எல்லாமே ரகசியமா தான் இருக்கும். எதையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அது கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, வெளியில பகிர்ந்துக்கிறதுங்கிறதுல ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ சில பேர் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து அப்படியே ஒப்பிப்பாங்க. அம்மாகிட்டயோ, ஒய்ஃப் கிட்டயோ. பட் இவங்கள பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லணுமா? இதெல்லாம் சொல்லி என்ன நடக்க போது? அதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. தனக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸையோ, இல்ல தனக்கு நடக்கிற விஷயங்களையோ, தான் பார்க்குற விஷயங்களையோ பெருசா அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. தனக்குள்ளேயே தானே ப்ராசஸ் பண்ணி ஒண்ணு என்ஜாய் பண்ணிப்பாங்க, இல்ல வருத்தப்பட்டுப்பாங்க. இதுதான் இவங்களுடைய கோர் கேரக்டரா இருக்கும். ஸோ சீக்ரெட் கீப்பர்ஸ்ன்னு சொல்லிடலாம். எதையும் பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல அட்வைசர்ஸ். ஒரு லைஃப் அட்வைஸ் வேணும், ஒரு கவுன்சிலிங் வேணும்னு போய் உட்கார்ந்தா கூட, தனக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ, அதே மாதிரியே ஹெல்ப் பண்ணுவாங்க. லக்ஸூரியஸான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். துலாம்ல ராகு இருக்கிறதுனால நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும். குறைஞ்ச விலையில ஒரு ட்ரெஸ் போட்டா கூட அத நீட்டா பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல ஸ்பிரிச்சுவலும் கூட. ஸோ கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம, தள்ளி போடாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது அப்படிங்கிற ஒரு பழக்கத்த ஒரு 30 வயது இப்பதான் அவங்க 30 வயத நெருங்கியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்த தள்ளி போடுறதுனால தான் நமக்கு இவ்ளோ பிரச்சனை. தள்ளி போடாம நெனைக்கிறத நெனைக்கிறபடி செஞ்சிடணும். அப்படி செஞ்சா தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுங்கிறத ரியலைஸ் பண்ணி ஒரு 30கள்ல தான் இந்த நல்ல பழக்கத்துக்குள்ள இப்ப போக ஆரம்பிச்சிருப்பாங்க.